ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டாக்டர் ஈஸோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. போன பார்ட்டில் நான் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, ஜிதா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது ஜிமன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு போயிருந்திருப்பா. பட் அதுக்குள்ளே மைக்கெலாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஜிமனுக்கு புல்லட் இறங்கி அவன் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பான். ஸோ இப்படி தான் முடிச்சிருந்தேன். அப்படியே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். டிடி ஒரு 2-3 பாட்டாக ரொம்ப வேகாக போயிட்டு இருந்தது. எனக்கே தெரியும், ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஹார்ட் ஃபெல்ட்டாக கொடுக்காத மாதிரி இருந்தது. ஐம் ரியலி சாரி ஜிமன் பயாஸ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே. இதுக்கப்புறமா டிடி ரொம்ப ஹாப்பியாக போகும். இந்த ஸ்டோரியை கொஞ்சம் பில்டப் பண்ணி நல்லா அழகாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக கொடுப்பேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே டிடி அப்படிங்கிற ஸ்டோரி ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்டோரி. அதனால தான் இந்த ஸ்டோரியை நான் வந்துட்டு இன்னும் கிவ் அப் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே இதுக்கப்புறமா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன் நம்ம டிடி பற்றி. சரி, ஓகேடா, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக அதுக்குள்ளே போயிடலாம். ஜிதா அவள் ஐசியூ வார்டுக்கு வழியை செம்மையாக அழுதுட்ருக்கா. ஜிதா, நான் எத்தனை டைம் தான் இப்படி அழுகுவ? ஜெமனுக்கு அப்படி ஆனதுலேருந்து இவ்வளோ அழுதுட்றிய? இதெல்லாம் காமன் தான். ஏய், இந்த எஃபர்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எத்தனை டைம் அவன் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான்னு உனக்கு தெரியுமா? உன்னை சாவடிக்க வேண்டியது 2 எபிசோடில் குஜால் சாக வேண்டியது. இதுதான் நம்ம டிடிஏ. உனக்கு புரியலையா? அழுகாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட அழுகலை செஞ்சேன்னா எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? ஜிம்மனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்கே போவேன்? எனக்கு அவனை விட்டால் வேறு யாருமே இல்லை. எனக்கும் தான் என் மச்சானை விட்டால் யாருமே இல்லை. ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏய், இதெல்லாம் எங்களுக்கு போலியோ வேக்சின் போடுற மாதிரி கண் புல்லட்லாம் இறங்குறது பார்த்து பயந்தா இந்த வேலையெல்லாம் பண்ணவே முடியாது. அப்போ அதுக்கப்புறம் இது பண்ணாதீங்கண்ணா. அதே பண்ணாதீங்களா? நாடி சொல்கிற? ஐயோ, இது ஒரு மாதிரி கிராக்காக இருக்குது. நீயே சொல்லிடுண்ணா. ஜிம்மன் அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் இப்படி இருக்காதுடா அப்படின்னு நீயே சொல்லிடு. நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் நடுவில் இருக்கிற ஒரு பக்கத்தை ஒரு தெரியாமல் அழிச்சிருவான், புரிதா? இல்லை செஞ்சண்ணா, இப்படி பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கணுமா? எவ்வளோ நாள் இப்படி பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? உங்களுக்கு புரியல. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கல்ல நம்ம போயிட்டா வேறு யாருமே கஷ்டப்பட மாட்டாங்கன்னு. ஆனால் எனக்கு நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் எல்லாமே. சும்மனை என்னால் இப்படி பார்க்கவே முடியல. அவன் ஐஸ் இப்படி க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் எங்கே என்னை விட்டு அவன் போயிடுவானோ, ரொம்ப தூரமாக போயிடுவானோன்னு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாதில்ல. அவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க. இந்த மாதிரி வேறு யாருக்குமே வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏய், காம் டவுன் ரீ. ஐயோ, நீ இவ்வளோ சென்சிட்டிவாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம், கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது? இதுதான் எங்கள் லைஃப்னு மாறிடுச்சு. அப்புறம் சிதா, இப்போ தான் ஜிமன் எவ்வளோ சிரிக்கிறான் தெரியுமா? எனக்கு புரியுது. நான் அவங்ககிட்ட முன்னாடியே வார்னிங் கொடுத்தேன், என் மச்சாங்கிட்ட வச்சுக்காத, என் பழகாத, அவனுக்கு ஒரு மாறி இருக்கு, அவன் சேஞ்ச் ஆகிறான் அப்படின்ட்டு. அது பேட் சேஞ்சுன்னு நினச்சேன், ஆனால் அது ஒரு குட் சேஞ்ச் தாண்டி. புரியல, எனக்கே புரியாமல் போயிடுச்சு. அவன் இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதிரி கொஞ்சம் பூக்கி ஆகிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நீன்னு சொல்ல முடியல. அவன் உன் மேலே வச்சிருக்க லவ்னு வேணால் சொல்லலாம். ஏய், நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா ஏன் ஜிம்மனை நான் இப்படி பார்ப்பேன்னு. உன்னால தாண்டி, உன்னால தான் அவன் மாறி இருக்கான். நான் கூட அவனை நிறையா டைம் சொல்லியிருக்கேன், மச்சாண்டே நீ இப்படியே இருந்துட்டு இருந்தனா கடைசியில் உனக்குன்னு எதுவுமே மிஞ்சாதுடா. கடைசியாக நீ அனாதையாக தான் செத்து போகணும். உன்னைக்கு நான் அழுகிறதுக்கு நான் இருப்பேன், ஆனால் உனக்கு முன்னாடி நான் செத்துட்டா நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்பேன். அப்போல்லாம் அவன் சிரிச்சுக்கிட்டே, நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி தானடா இருக்கேன், எனக்கு என்ன, அப்படியே அனாதையாக செத்தாலும் பரவாயில்லடா, ஸ்ட்ராங்காக செத்து போவேன், வீக்காக இருக்க மாட்டேன், அன்பை தேடிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இப்போ அவனுக்கே புரிஞ்சிருக்கு நம்மளை ஸ்ட்ராங் ஆகிறது லவ் தான் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. சொல்ல முடியலைனாலும் நீ தான்.
ஆனால் நீங்கள் இப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எனக்கு இன்னும் சின்ன ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஆகுது. ஏய் சரி சரி அழுகாத. அவன் சின்ன வயசுலேருந்தே எல்லா பவரும் இருந்தும் எல்லா ஃபேமும் இருந்தும் காசு அவ்வளோ கொட்டி கிடந்தாலும் அவன் தனியாக தாண்டி இருந்தான். எப்பயுமே லோனாக தான் இருப்பான். நான் ஜிம்மின் அப்புறம் செஞ்சு நாங்கள் 3 பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு செஞ்சையை பற்றி தெரியாது. அவன் சின்ன வயசுலேயே எங்ககிட்ட இருந்து தூரமாக போயிட்டான். ஜிம்மினோட நானும் தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே. ஜிம்மினோட அம்மா அவன் கண்ணு முன்னாடியே இறந்து போனாங்க. அப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் கூட ஜிம்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே கிடையாது. சின்ன பையனை கூட பார்க்காம சின்ன வயசுலேருந்தே கண்ணை கொடுத்து வளர்த்திருக்காரு. இதிலெல்லாம் அவனுக்கு எவ்வளோ ட்ராமாஸ் க்ரியேட் ஆகிருக்கு தெரியுமா? இதெல்லாத்தையும் மறந்துட்டு அவனாலையும் ஒரு நல்ல லைஃப் வாழ முடியாதா அப்படின்னு நான் நிறையா டைம் நினச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு ஒரு மெயின் ரீசனாக நீ தாண்டி இருக்க. எப்பயுமே ஜிம்னை விட்டு போயிடாத. என்ன சொல்கிறீங்க? நான் இதுக்கு ஜிம்னை விட்டு போகணும்? நான் கண்டிப்பாக போக மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, ஜிம்னை விட்டு நான் கண்டிப்பாக போக மாட்டேன் செஞ்சண்ணா. தெரியும்டி நீ போக மாட்டேன்னு. அப்படியே அட்டைப்பூச்சி மாதிரி அவனை ஒட்டிக்கோண்ணா. நான் அதெல்லாம் கிடையாது. ஏய் சும்மா சொன்னேன்டி, கொஞ்சமாச்சும் சிரி. சுமனுக்கு சரியாயிடும்லண்ணா? ஏய் கண்டிப்பாக சரியாயிரும். அந்த புல்லட் வந்திருக்கிற பொசிஷனை பார்த்தா அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழிச்சிருவான். இதெல்லாம் அவனுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் அவன் அவ்வளோ டயர்டாக வீக்காக இருக்கிறதெல்லாம் நான் தானே பார்க்கணும். ஏய் அவன்லாம் வெளியே காட்டிக்கவே மாட்டான்டி. அதெல்லாம் அவங்ககிட்ட காட்டுறானா அப்போ நீ ஏதோ ஸ்பெஷல்னு தானே அர்த்தம். ஜிம்மன் கூட யாராச்சும் வந்திருக்கீங்களா? பேஷண்ட் ஜிம்மன் அவர் கண்ணை முழிச்சிட்டாரு, உள்ளே வாங்க. நாங்கள் தான். ஏய் வாடி போகலாம். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன். ஏய் இவ்வளோ நேரமாக அழுதுட்டு ஜிம்மன் நல்லா இருக்கானா இல்லையான்னு பார்க்க வேணாமா? நான் சொல்கிறேன், அவன் செத்தெல்லாம் போயிருக்க மாட்டான், நீ வா. இல்லை நான் வரல. ஜிம்மன் ஒரு வேலை ரொம்ப வீக்காக இருந்தானா, ஒரு வேலை பயந்துருந்தானா, அழுதுருந்தானா? நான் அதே பயந்துருந்தானாவா? அவனுக்காச்சும் பயமாச்சு. அவன் சும்மாவே சுடுதண்ணியில் கையை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? அந்த மாதிரி தாண்டி அவனுக்கு பிஜிஎம் போடணும். அந்த மாதிரி ஆளுக்கு நீ இப்படி கேட்குறியே? நீ உள்ளவா, உள்ளே வந்ததான் தெரியும். இல்லை நீங்கள் போங்க, நான் பின்னாடி வரேன். ஐயா ரொம்ப தான் பயப்படுறேன். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணான். டே ஜிமினே, எங்கள் ஒருத்தி சத்த பயம் பயந்துட்டு இருக்காடா. நான் ஒன்றும் ஆகலைல்ல, எனக்கு இதெல்லாம் சாதாரணம்டா. அதானே நான் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாடா. ஜிதா ரொம்ப பயப்படுறா. ஏ ஜிதா வெளியே வாடி, என்ன என் பின்னாடியே ஒழிஞ்சிட்றியா? இல்லை நான் வரமாட்டேன். ஜிமின் என்னை பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டானா நான் என்ன பண்ணுறது? ஏய் அழுகு மூஞ்சி, வெளியே வாடி. ஜிமின். ஏய் நான் ரொம்ப அழுதுருக்க போல, மூஞ்செல்லாம் சவுந்துருக்கு. என் மேலே அவ்வளோ பாசமா, அவ்வளோ பயமாக இருக்காடி. நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன்டி, கவலைப்படாத. சும்மா நீங்கள் பாரு, இதுக்கப்புறம் சாக மாட்டேன், சாக போகிறேன் இப்படிலாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சப்புன்னு ஒன்று அறிவேன். ஐயோ நாடி ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்க. ஆல்ரெடி நான் பேஷண்ட் மாதிரி நடந்துக்கோ. நீயா? நான் கூட ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப முடியாமல் இருப்பியோ அப்படின்ட்டு. ஆனால் அவள் ஜாலியாக இருந்தா அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வலி வராதா? வலிக்குதுடி, ஆமாம் அப்படின்னு கத்துனா தான் வருமா என்ன? அப்படின்ட்டு கிடையாது. ஜிமன் நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? நீ என்னை வச்சு ஜோக் காட்டிகிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி நீ பக்கத்தில் வா. டேய் நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன்டா. இந்த மாதிரி சீனில் என்னையெல்லாம் மதிக்கிறது கூட கிடையாதுல்ல. டேய் போய் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வாடா. நானும் என் பொண்டாட்டியும் பேச வேண்டியது நிறையா இருக்கு. நாடா ஃபர்ஸ்ட் டைம் ஜிதாவை பொண்டாட்டின்னு கூப்பிடுற போல. ஜிதாக்கும் ஒன்றுமே புரியல. அவள் அப்படியே அமைதியாக சிம்னை பார்த்துட்ருக்கா, ஒரு மாதிரி ப்ளிஸ்ஃபுல்லாக.
அவள் டியர்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. சரிடா, ஓகே, நான் கிளம்புறேன். நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. சிதா, இப்போ எதுக்கடி இப்படி மூஞ்சி வச்சிருக்க? ஏதோ நான் செத்துட்டேங்கிற மாதிரி. அதான் ஒன்றும் ஆகலைல்ல, அப்புறம் என்ன? விட்ரி, பார்த்திக்கலாம். சமன், அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறமா நம்மளோட மேன்ஷன் அப்புறம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. யாடி சொல்கிற? உண்மையாலுமேவா? ஆமாம், இப்போ அது எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. பார்த்தா எல்லாத்தையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பேன். எப்படி? ஏதோ உங்கள் அப்பா வீட்டு சொத்தாட்டம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறானுங்க. எனக்கு புரியவே இல்லை. சும்மா நீ கொஞ்சம் அமைதியாக இரு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா? என்ன அமைதியாக இருக்கிறது? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டுட்டு எப்படி அமைதியாக இருக்க முடியும்? சமன், ப்ளீஸ் காம் டவுன். இப்போ தான் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க. இதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது சிம்மன். சரிடி, நீ அழுகாத. சிதா, நீ அழுதா நல்லா பார்க்க முடியலடி. ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நீ அழுகக்கூடாது, புரியுதா? சமன், நம்ம குழந்தை. ஏங்க பாரி, அவங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடி. என்ன செட் ஆகாது? அது என்னால் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியாதுடி. எனக்கே நிறையா ட்ராமா இருக்கு. என்னால் குழந்தெல்லாம் வந்தால் அந்த குழந்தையும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. நானும் எங்கள் அப்பனை மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி என்ன மாதிரி என் பையனும் இருக்கக்கூடாது. என்னால் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியாதுடி. சும்மா நீங்கள் பாரு, என்னாலையும் தான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்க முடியாது. என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது ஜிமன். சின்ன வயசுலேருந்து எனக்கும் என் அம்மா அப்பா கூட இருந்த மெமரிஸே கிடையாது. நான் பாட்டி கூட தான் இருந்தேன், அவங்க கூட தான் வளர்ந்தேன். அவங்க சொல்கிற ஸ்டோரிஸ் தான் என்னோட கம்ஃபர்ட்டாக இருந்தது. எனக்கு தெரியும் எனக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லைன்னு ஜிமன். பட் ஆனால் நம்ம குழந்தைக்கு நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கலையோ அது எல்லாமே கொடுப்போம் ஜிமன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ஒரு நல்ல அப்பாவாக இருப்ப, என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனோட ஃபேஸை கப் பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி டியரை பார்க்குறான். இல்லடி, நீ என்னதான் சொன்னாலும் என்னால் முடியாதுன்னு எனக்கு பயமாக இருக்குடி. ஒருவேளை அந்த குழந்த இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நான் கேவலை பண்ணிருக்கணும், இது என் சாபம் அப்படின்னு நினச்சிட்டானா நான் என்ன பண்ணுறது? என்னால் அது முடியாதுடி. என்னால் கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி விஷயம்லாம் என் குழந்தைகிட்ட இருந்து கேட்டு நானே ஒரு மான்ஸ்டர் தாண்டி. என் குழந்த பார்த்து உன்ன மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைக்காமலே இருந்துருக்கலாம், உன்னை நான் பிறகாமலே இருந்துருக்கலான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அந்த டைமில் திரும்ப நான் லோன்லி ஆகிடுவேண்டி. எனக்கு என்ன ஃபேமிலிலாம் என்னால் நினச்சி கூட பாவமில்ல. எப்படி அதெல்லாம் எனக்கு கிடைக்கும்? எப்படி என்னால் அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்? காசெல்லாம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் அதை ஹாப்பியாக அனுபவிக்க முடியலனா அது வெறும் பேப்பர் தாண்டி. அந்த மாதிரி தான் என் குழந்த கடைசியில் அப்படி நினச்சிருச்சுன்னா என்ன மாதிரி ஒரு லைஃப் அவளும் இல்லை அவனும் ஹேண்டில் பண்ணுறானா? அதனால் யோசிச்சு கூட பாவம் இல்லடியா. சும்மா நீங்கள் பாரு, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்ல குழந்தைய உருவாக்குவோம், புரியுதா? நம்ம அனுபவிச்ச எதுவுமே நம்ம குழந்தைங்க அனுபவிக்க வேண்டாம் ஜிம்மன். உனக்கு தெரியும்ல, நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். நம்ம குழந்தை எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். நம்ம எப்போ கண்டிக்கணுமோ அப்போ கண்டிக்கலாம், எப்போ கொஞ்சணும்னு தோணுதோ அப்போ கொஞ்சலாம், புரியுதா? எனக்கு புரியுது. ஆனால் சும்மா நீங்கள் பாரு, உன் கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிதா அப்படி அவளோட ஸ்டொமக்கில் அவனோட ஹேண்ட் எடுத்து வைக்கிறா. ஜிம்மனுக்கு அப்படியே அவன் ஹேண்ட் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸில் ஷேக்கெல்லாம் ஆகுது. ஜிம்மன் நீங்கள் பாரு, இது நம்ம குழந்தை ஜிம்மன், நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம்.
நம்மளை தவிர வேற யாரு ஜெமன் நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்குவா? நீ சொல்லு. எனக்கு தெரியும் ஜெமன், நீ நல்லா பார்த்துக்குவேன்னு. என்னால் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியாதுன்னு தோணுது. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன்டி, உனக்காக, நம்ம குழந்தைக்காக. ஜெமன், நீ எல்லாத்தையும் விட்டுரு ஜெமன். என்னால் இப்படி நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்க்க முடியல. மாதம் நீ இப்படி ஏதாவது ஒரு புல்லட் பட்டு இப்படி படுத்திருக்கிறதுனால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா? ஏதாவது ஒரு நாள் ரொம்ப ரொம்ப டீப்பாக புல்லட் இறங்கிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? நீ ஈஸியாக சொல்லிடுவல்ல செத்து போயிடுவேன்னு. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது ஜெமன். எனக்குன்னு உன்னை விட்டால் யாருமே இல்லை. அதே மாதிரி உனக்கும் உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்னை விட்டா என்னை வேறு யாருமே இல்லைன்னு யாரி சொன்னா? என் நண்பருகாண்டி. தெரியும். நீ நான் செஞ்சன்னா நம்ம குழந்தை, இது எல்லாமே, இதுதான் நம்ம உலகம். புரியுதா? இந்த மாஃபியா, இந்த போலீஸ், இது எதுவுமே வேண்டாம் ஜெமன். நம்ம நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம். சிதா, எனக்கு புரியுது. பட் ஆனால் எனக்கு டைம் வேணும். புரியுதா? எனக்கு புரியுது ஜெமன். ஆனால் நீ கண்டிப்பாக மாறுவல்ல? எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. கண்டிப்பாடி, கண்டிப்பாக நான் உனக்காக மாறுவேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உனக்காக, நம்ம குழந்தைக்காக, நம்ம ஃப்யூச்சருக்காக நான் மாறுவேன். நான் மாற போறீங்க? டேய், நான் ரங்கா ஸ்கெட்சா? நான் பாதி எபிசோடு இப்படி அழுதே ஒட்டிடுவீங்க போல. டேய் சின்சா, இதுதான் ரொம்ப ஓவராக தாண்டா அழுகிறா. நீ வா, உன்னோட ஏதாவது ஒரு கடிஜோக போடு, அவள் சிரிக்கிறாளான்னு பார்க்கலாம். ஐய டே மச்சான், இப்போல்லாம் நான் அதை மறந்துடுறேன்டா. இப்போல்லாம் எனக்கு அது வரவே மாட்டேங்குது. ஆனாலும் ஜிதா ரொம்ப தாண்டா அழுதுட்டா, ரொம்ப பயந்துட்டா போல. நீ எப்படியோ பரலோகம் போயிடுவிய அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு தானே தெரியும், நீ போனால் எப்படியோ வந்து திரும்ப எல்லார்த்தையும் கூட்டிகிட்டு தான் போவேன்னு. ஜிதா சொல்லுவாங்கள்ல, சனி தனியாக போகாதுன்னு. அந்த மாதிரி தான் என் ஜிம்முன்னு. நாடா டேய், அவளை சிரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ண சொன்னா என்னை கலாய்கிற மாதிரி பண்ணுறியா நீ? நிறா உன்ன. ஜெமன், எந்திரிக்காத, வலிக்க போகுது. அதெல்லாம் எனக்கு வலிக்காதுடி, நீ தள்ளு. அவனை ஒரு கை பார்க்குறேன், அவனுக்கு குளிர் விட்டு போயிடுச்சுன்னா. டேய், நீ எல்லாம் வீக் ஆயிட்டடா மச்சான், வீக் ஆயிட்ட. அப்படியா? பார்க்கலாமா? டேடி நாடா இப்படி வெடப்பா நின்றுட்டுருக்க? உனக்கு தான்டா. இரு, எங்கள் பக்கத்தில் ஏதாவது கத்தி இருக்குமே, அந்த ஆப்பிள் கட் பண்ணி வச்ச கத்தி இருறா, நான் எடுத்துகிட்டு வரேன். டே மச்சான், நான் மட்டும் சாவடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு உயிர் நண்பனே இருக்க மாட்டான், நீ பார்த்துக்க. உன்னை யார் சாவடிக்கிறேன்னு சொன்னா? உன் குழந்தைங்கள தாண்டா நான் சாவடிக்கிறேன்னு சொன்னேன். டே மச்சான், வேணாம், அந்த பார்ட்டை மட்டும் விட்டுரு. என் சென்டர் ஃப்ரெஷ் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. அப்படியா? இருறா, உன் சென்டர் ஃப்ரெஷ் இல்லாமையே ஆகிறேன். ஐயோ, 2 பேரும் பார்த்து, ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், யாராச்சும் வந்து திட்ட போகிறாங்க. நாம என்ன சின்ன குழந்தைங்களா நம்மளை பிடிச்சி திட்டுறது? அதானே சிதா, சப்பையா இருக்கிய நீ. இந்த பொண்ணையா லவ் பண்ண? நான் எங்கடா லவ் பண்ண? எனக்கு இவ்வளோலாம் பிடிக்கவே இல்லடா. என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிக்காதா ஜெமன்? இரு, வேற ஏதாவது கத்தி இருக்கா? இரு ஜிதா. டேடி குடுறா. என்னடா பண்ற ஜிதா? இந்த ஒரு கத்தி தான் இருக்கே, ஜெமன் கிட்ட இருந்து பிடிங்கிட்டேன், தூக்கி போடுறேன், பிடிச்சிட்டு வந்து அவனை கொன்று. நீங்கள் தூக்கி போடும்போது என்னோட சைடில் போட்டுட்டீங்கன்னா, பிடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நான் மேலே போயிடுவேன். அப்படியா? ட்ரைனிங்கு. தூக்கி போடுறா. ஜிதா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவள் தான் போலீஸ் ஆச்சு. சீனுகாரி, சீன் போடுவல, இப்போ காட்டுறியும் சீனா. போட்டுறேன் ஜிதா, தள்ளி நின்னுகோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட் மேலே தூக்கி போடுறான். அவன் மேலே போட சொன்னா, அண்ணடா பெட்டு மேலே தூக்கி போட்டுட்ருக்க மச்சான்? அதான் பண்ணலான்ட்டு இருந்தேன், பட் ஆனால் என் தங்கச்சி பாவண்டா. இரு, இப்போ அவள் கையில் கத்தி கிடச்சிருச்சு, உன்னை தான் துரத்திட்டு வருவா அனபெல் டால் மாதிரி. நீ கொஞ்சம் தப்பிச்சு ஓடிடுனா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா.
என்னை நைஸாக மாட்டி விட்டு நீ போய் கவுந்துக்கிட்டியா? இருக்குடா உனக்கு. ஏய் இர்ரி ஜிமன், என்ன உனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஜிமன். நீ தானே சொன்ன எப்பயுமே சொல்லுவ ஐ ஹேட் யூ ஜிமன். அப்போ நான் என்ன சொல்கிறது? நானும் அதை தானே சொல்ல முடியும். நான் இப்போ சொல்கிறேன் ஜிமன், ஐ லவ் யூ. நீ சொல்லு. நான் சொல்கிறது ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ ஜிதா அப்படி சொல்லு. சொல்ல முடியாதுரி, கிளம்பு. ஏன் சொல்ல முடியாது? என்னால் வாயிலலாம் சொல்ல முடியாதுரி, புரிஞ்சுக்கோ. ஒரு ஆக்ஷன் இருக்கணும்ல. சரி நீங்கள் வா. ஜிமன் பாப்பா இருக்கு. ஆமாம்ல டி, இந்த குழந்தைய பார்க்குறதுக்கு எவ்வளோ மாதம் ஆகும்? ஒரு 5-6 மாதம். உனக்கு பண்ண மட்டும்தான் தெரியுமா? பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா ஜிமன்? ஏய் நான் கொஞ்சம் மந்த்ஸ் கம்மியாக இருந்தால் நம்ம ஜாலியாக இருக்கலான்னு தான் நான் கேட்டேன். இல்லை ஜிமன், அப்படிலாம் கம்மி ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 10 months கிட்ட நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது 10 months? ஏய் 10 monthsக்குலாம் என்னால் இருக்க முடியாதுடி. எப்படி 10 months முடிஞ்சதுன்னா அது 1 வருஷம் கிட்ட ஆயிடும்ல. 1 வருஷம் நான் தொடாமல் என்னால் இருக்க முடியாது. காஞ்சு போயிடுவேண்டி, புரிதா உனக்கு? ஜிமன் இல்லை ஜிமன், உண்மையாலுமே நான் போய் சொல்லலை. டேய் சின்சா நாடா. ஐயோ இவனுங்க பேசுறது வேற இந்த ரூமில் உட்காந்து கேட்க வேண்டியதாக இருக்கு. டேய் நான் வேணா கிளம்புவா? டேய் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போ. குழந்தை என்ன வரதுக்கு 10 மாதம் ஆகுமா என்ன? ஆமாண்டா 10 மாதம் ஆகும். இதுதான் சொன்ன மாதிரி உனக்கு பண்ண மட்டும்தாண்டா தெரியுது மச்சான், அதுக்கு மேலே ஒன்றுமே தெரில. சரி நான் கிளம்புறேன். பார்த்தா நீயும் என்னை சாவடிக்கிறல, கலாச்சிட்டு போகிற, பார்த்துக்கிறேன்டா. சும்மா நான் சொன்ன பார்த்தியா, 10 மாதம் ஆகும். அப்போது 10 மாதம் இந்த வயிற்றுக்குள்ளாரையே இருக்குமாடி? நீ எப்படி தாங்குவ? வலிக்கும்ல? வலிக்கும் தான், ஆனால் ஒன்று நினச்சிக்கிட்டா எனக்கு வலிக்காது. ஏய் சும்மா விளையாடாதடி. யாரை நினச்சிட்டாலும் வலி தான். நான் எத்தனை வலி அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? சில பேர்லாம் நினச்சா வலி கம்மியாகுங்கிறதுலாம் சும்மா. ஜமன் நிஜமாலுமே ஜமன், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு வலின்னு வந்தால் நீ என்ன நினச்சிக்கோ. உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வலியெல்லாம் குறைஞ்சி போயிடும் பாரு. அதே மாதிரி தான் இந்த பாப்பா வெளியே வரும்போது நான் உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிக்குவேன், புரியுதா? அப்படியா? சரி ஓகே. இந்த மாதிரி இருக்கும்போது நான் உன்னை எப்படி பார்த்துக்கணும்? அதை நீ என்கிட்ட கேட்குற பார்த்தியா? வேறு யார்கிட்டயாச்சும் கேளுப்போ. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் தான் நம்ம கேட்காமலே நம்ம ஹஸ்பண்ட் நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ், தெரியுமா? ஏய் நானும் உன் ஹஸ்பண்டா? நான் அவனை லீகலாக கூட கல்யாணம் பண்ணிக்கல. பண்ணிக்கலாம் ஜிமன் ப்ளீஸ். ஏய் நாடி பண்ணிக்கலாண்ணா, சடனாக எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு பண்ணிக்கலாமா? அப்படிலாம் முடியாது. எடுத்தவங்க ஒருத்தவன் பண்ணுறது அது. நான் நினச்சி கூட பாகலடி. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்டி. என்னால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரில, அதனால. அப்போது உனக்கு எப்போ தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே ரெடி தான், சரியா? சரிடி ஓகே. அப்படியே என்ன ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டேல்ல, என்ன வார்த்தை? அதான் அப்படியே என் பொண்டாட்டின்னு சொன்னேன்ல. அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்லையே, நான் அப்படிலாம் சொல்லலை. அப்படி தான் நீ சொன்ன. சிம்மனா எங்க பாரு, சொல்ல. என்ன சொல்கிறது? எங்க பாரு, நீ லவ் யூ சொல்ல சொன்ன, எனக்கு ஆக்ஷன்ஸில் தான் பண்ண முடியும்னு சொன்னேன். நீ தான் பாப்பாரியா அதனால் சொல்லாதன்னு சொல்லிட்ட. இப்போது இன்னொன்று சொல்ல சொல்கிற. நீ சொல்கிறதுலாம் என்னால் சொல்லிட்டுருக்க முடியாது, நீ கிளம்பு. ஜமன் அவ்வளோதானா? சரி ஓகே, நீ இப்படி தான் ஈகோ பிடிச்சி தெரியுவேனா அப்படியே இருந்துக்கோ. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் பாரு. நீயா இதெல்லாம் கூப்பிடுற வரைக்கும் நானும் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன், போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே பேக் ஹக் பண்ணுறான். அவனோட ஃபேஸ் அப்படியே உங்களுடைய நெக் ரீஜன் கிட்ட தான் இருக்குது. எங்கே கிஸ் பண்ணலாலடி?
நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பண்ணலாம் ஜமன். ஐ லவ் யூடி பொண்டாட்டி. ஆ போகையா, இதுக்கெல்லாம் கோச்சிட்டு போகாதிரி. நான் என்ன பண்ணுறது, நான் தான் ஜமன் பொண்டாட்டி ஆகிட்டானே. உன்ன மாதிரி கொஞ்சமாச்சும் ஈகோ ஆட்டிடியூட் இருக்காதா? இருக்கும் தான், ஆனால் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு. ஏங்க பாரு மம்மி, இதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் விட்டுறேன். நம்ம குழந்தைக்காக, உனக்காக, நம்ம ஃபேமிலிக்காக நான் எல்லாத்தையும் விட்டுறேன். சரியா? நம்மளுக்கு எதுவும் வேணாம். நான் வேறு ஏதாவது வேலை பார்க்குறேன்டி, நம்மளை சேஃபாக வச்சுக்கிற மாதிரி. நம்மளுக்கு இது எதுவுமே வேணாம். சும்மா அப்போ நிஜமாலுமே நீ எனக்காக மாறுவேன்னு சொல்ல வரியா? ஆமாண்டி, நீ சொன்ன மாதிரி கரெக்டு தான். நம்மளுக்குன்னு ஒரு பாப்பாவோ இல்லை தம்பி பாப்பாவோ வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன். அவனுக்காக இல்லைன்னா அவளுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி, லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போவும் நான் கண்ணை வச்சுட்டு இருந்தேன்னா எங்கள் அப்பனா நான் கேவலமாக ஒரு லுக்கு விட்ட மாதிரி. அவங்கள என்னை விட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அதனால இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன். நம்மளுக்கு இது எதுவும் வேணாண்டி. உனக்கு ஓகே தானே? என்னால் ஈஸியாக ஒரு பெரிய ஒர்க்கெல்லாம் தேட முடியாது. சின்ன வயசுலேருந்தே கண்ணை பிடிக்கிறதுக்கே ரொம்ப ரெடி ஆகிட்டேன். அப்படியே ட்ரெயின் ஆகிருக்கேனா, அதனால் மற்ற வேலைலாம் ஈஸியாக எனக்கு கொடுத்தா செய்ய வராது. சின்ன வேலையாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை பண்ண வேண்டி. ஓகேயா? சுமன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு நீ லவ் ஆஃப் மை லைஃபாக தான் தெரிவ. அதனால எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஹாப்பியாக நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணணுன்னு எவ்வளோ நாளாக நான் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இது எல்லாமே எனக்கு கேட்குறதுக்கும் இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகிறோன்னு நினைக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது மற்ற கப்புள்ஸ் மாதிரி நம்ம டேட் போவோம்ல? கண்டிப்பாடி, டேட் போகலாம். நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன். உனக்கு நிறையா சர்ப்ரைசஸ் தரேன்னா. சர்ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருந்தால் ஓகே தான். எக்ஸ்ட்ராடினரியாக ஏதாவது ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்துட்டேன், இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுத்துறாதா? ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, இதுக்கப்புறமா அந்த இடத்துக்கே போக மாட்டேன், இதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு. செஞ்சையும் கூப்பிட்டுக்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோம். புரிதா? சரி ஜமன், கிளம்பலாமா? உனக்கு ஓகேயா? இல்லை நீ இன்னும் ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்லை நீ வேணும்னா ரெஸ்ட் எடுக்கிறியா? நீ படுத்துக்கோ. ஏய், எனக்கெல்லாம் வேணாண்டி, நான் ஆல்ரைட் தான். நம்ம போகலாம், வீட்டுக்கு போகலாம். அதான் சொன்ன நீ, நம்ம மேன்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே பிடுங்கிட்டாங்கன்னு. ஜமன், என் பாட்டி வீட்டுக்கு வரியா கொஞ்ச நாளைக்கு? அப்படியா? அவங்க என்னை பார்த்தா அன்னடி நினைப்பாங்க. என்னை பார்த்தா கொலைகாரன்னு நினைக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க ஜமன். எங்கள் பாட்டோட ஹிஸ்ட்ரிலாம் நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ எல்லாம் டம்மி பீஸ் மாதிரி தான் தெரிவ. என் தாத்தா அப்படி. அப்படியா? அப்போது சரிடி, போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் ஜிதாவும் அப்படியே வெளியே வந்தா. நாடா பேசிட்டிங்களா? மச்சாண்டி, நம்ம மேன்ஷன் இருக்குல்ல, தெரியும்டா, ஜிதா முன்னாடியே சொல்லிட்டா. இப்போ என்னடா பண்ணுறது? நீங்கள் 2 பேரும் என் வீட்டுக்கு வேணா வரீங்களா? இல்லைடா, வெளியே கண்டிப்பாக இப்போ என்னை தேடிட்டுருப்பானுங்க. ஆல்ரெடி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொண்டிருக்கேங்கிற பழி இருக்குது. அதனால் எப்படியும் என்னை தேடிட்டுருப்பாங்க. உங்க கூட என்ன பார்த்தாங்கன்னா தொக்கா கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்க. கொஞ்ச நாள் இதெல்லாம் சரியாகட்டும், நான் ஜிதாவோட பாட்டி வீட்டில் இருக்கேன். அப்படியா மச்சான்? போகேதான்டா. ஜிதா, அவனை பார்த்துக்கோ. கவலைப்படாதீங்க செஞ்சனா, நான் நல்லா பார்த்துக்குவேன். ஜமன், நம்ம போகலாமா? போகலாண்டி. இதுக்கப்புறம் நீ தான் நான் பார்த்துக்கணும். என்னை அப்படியே கடைசியாக உன் பேபி பாயாவே மாற்றிட்டல. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அப்படியே 3 பேரும் வெளியே வந்தா. டே மச்சான், நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன், நீ போய் ரெஸ்ட் எடுண்ணா. டேய் சின்சா, இதெல்லாம் வேணாண்டா, கொஞ்சம் பொறுமையாக இரு. உன்கிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்குது. நாளைக்கு காலையில் ஜிதாவோட பாட்டி வீட்டுக்கு வந்துடுறீன்னா? அப்படியா? ஏன்டா, இப்போ பண்ணாதானே கரெக்டாக இருக்கும். திரும்ப நம்மளோட இல்லைடா, அந்த குடோன்லாம் வேண்டாம். இதுக்கப்புறமா பிளான் சேஞ்சு. நான் உனக்கு அப்புறமேல் சொல்கிறேன், நீ நாளைக்கு காலையில் வா. சரி மச்சான், நீ சொல்கிற மாதிரியே பண்ணுறேன், நான் போகிறேன். ஜிதா பாய். பாய் அண்ணா.
ஜெமன் நம்ம போகலாமா? இங்கே பாரு, நான் வண்டி ஓட்டுறேன். ஓகே மாமி அப்படின்ட்டு அவன் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ப்ளஷ் ஆகுது. நீங்கள் அப்படியே உள்ளே போய் உட்காந்துட்டு அவனும் அப்படியே உட்காந்துக்கிறான். நீங்கள் காரை அப்படியே ஓட்டிட்டு நீங்கள் உங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஆல்ரெடி ஜிம்மன் அங்கே வந்திருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. நீங்கள் வெளியே வந்துட்டு, பாட்டி என்ன உள்ளேருந்து சத்தமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை நாக் பண்ணுறீங்க. ஐயோ, அதுக்குள்ளே இந்த குட்டி பசங்களாம் வந்துட்டானுங்களா? ஒரு டைம் சொன்னேன் டம்ப்ளிங் ஃப்ரீயாக தரேன்னு, அதுக்குன்னு டெய்லியும் வந்து நிற்கிறானுங்களே. எப்படியோ பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? இருங்க வரேன், ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு டம்ப்ளிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அப்படியே வெளியே வராங்க. ஓப்பன் பண்ணா, ஜிதா நீயா? பாட்டி எப்படி இருக்கீங்க? ஐயோ புள்ள என்ன இப்படி அழைச்சிருச்சு? உனக்கு என்ன ஆச்சு? யார் என் புள்ள இப்படி பண்ணுது? பாட்டி அது என் பின்னாடி ஒருத்தன் நிற்கிறானே, அவன்தான். யார் அவன்? நல்லாவே இருக்கக்கூடாது அந்த பையன், நாசமாக போகணும். பாட்டி அவர் என்னோட லவ்வர் பாட்டி. லவ்வரா? என்னடி சொல்கிற? நீங்கள் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். யார் இவன்? இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். சொன்னேன்ல. ஆனால் பாட்டி நீங்கள் வளைச்சி போடணுன்னு ஆசைப்படாதீங்க, இவன் ஏன் ஆளு. ஐய நான் உன் பாட்டிடி. உன் தாத்தா இருக்கானே எடுப்பட்ட பாவி, அவனே எனக்கு போதும். பண்ண பிரச்சனை பாவம் எல்லாமே அவனை சும்மாவே விடாது பாரு, நரகத்தில் தான் இருப்பான். அப்படியா பாட்டி? நிஜமாலுமே நீங்கள் தான் அதை சொல்கிறீங்களா என்ன? அப்படியும் இல்லை. என்னதான் இருந்தாலும் லவ் பண்ணால, நானும் லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். அதனால் சொர்க்கத்தில் இருப்பான் எங்கள் காதல்னால. பாட்டி நீ மாறவே இல்லை பாட்டி. சரி, இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன பண்ணுறது? என்ன பையனுக்கு கட்டெல்லாம் போட்டிருக்கு, என்னாச்சு? அது வணக்கம், என் பேர் ஜிமன். ஜிமனா? இந்த பூஷனில் பெரிய மாஃபியா ஒருத்தர் இருந்தார், மிஸ்டர் பார்க்குன்னு, அவரோட பையனா நீ? ஆமாம், ஆனால் எங்கள் அப்பா செத்துட்டாரு. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அட, அவர் உயிரோடு இருக்கும்போது கூட எனக்கு தெரியும்ப்பா. சரி, நீங்கள் உள்ளே வாங்க. ஆமாம், கட்டு எதுக்கு போட்டிருக்காங்க? அது என்னை புல்லட்டில் சுட்டுட்டாங்க. அடியே ஜிதா, என்னடி இவன் நார்மலாக சொல்கிறான்? அப்படியே உன் தாத்தா மாதிரி தாண்டி. அப்படியே என்ன மாதிரியே உனக்கு டேஸ்ட் இருக்கு பாரு. வாப்பா, நீ உள்ள வா. எப்படி உன்னை புல்லட்டில் சுட்டாங்க? அது காரணம் உங்கள் பேத்தி இருக்கால, அவளோட ஆசெக்ஸ் தான். ஜிம்மன், நான் உங்ககிட்ட நிறையா டைம் சொல்லியிருக்கேன், அது ஒர்க்கில் ஸ்பையாக இருக்கும்போது. பாரு, நான் சும்மா தான் சொன்னேன், நீ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பாட்டிக்கு அப்படி கிடையாதுல்ல, எதுவுமே தெரியாது தானே? ஐயோ, நாங்கள் இதை விட நிறையா விளையாடுவோம் கண்ணாம்பூச்சிலாம், நீங்கள் பண்ணுறதுலாம் கம்மி. ஆமாம், சிதா என்கிட்ட சொல்லியிருக்கா உங்களோட ஹஸ்பண்ட் என்னை விட அதிகமாக சேட்டை பண்ணுவார்னு. அப்படியா? ஐயோ, அவர் மாதிரிலாம் வேறு யாராலையும் இருக்க முடியாது தெரியுமா? நீங்கள் உள்ளே வாங்க, நான் உங்களுக்கு டம்ப்ளிங் செஞ்சு வைக்கிறேன். அப்புறம் ஜிதா பாட்டி, நானும் உங்களை பாட்டின்னு கூப்பிட்டுக்கலாமா? இதில் என்ன இருக்குது, கண்டிப்பாக கூப்பிட்டுக்கோ. ஜிதாக்கு பாட்டினா உனக்கும் நான் பாட்டி தானே? சரி ஜிதா, பார்த்துக்கோ, நான் போய் டம்ப்ளிங் செஞ்சு சூடாக வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வரேன். ஓகே பாட்டி. ஜமன், இது கொஞ்சம் ரொம்பவே லோ லெவலான வீடு தான், ஏன்னா என் பாட்டி மட்டும்தான் இங்கே இருக்காங்க. இந்த வீடு என்னோட மெமரிஸ். சின்ன வயசில் நான் இங்கே தான் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருப்பேன். உனக்கு இந்த இடம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா சொல்லு, நம்ம வேற எங்கேயாச்சும் போய்க்கலாம். இல்லடி, எனக்கு என்னமோ ஹோம்க்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு உன் பாட்டி கூட பேசுகிறதுக்கு. அப்புறம் பாட்டிக்கிட்ட எப்படி சொல்கிறது? என்ன சொல்லணும்? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. அது வேற சொல்லணுமா? அவங்க என்னன்றி நினச்சிக்குவாங்க, டே நைட்டு உட்காந்து பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களோ? எனக்கு வேற எம்பாரசிங்காக இருக்கே. நீ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் இல்லாத டைம் சொல்லு, புரியுதா? இல்லை ஜிம்மன், அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க, அதனால் அதெல்லாம் பிரச்சனையாகவே அவங்களுக்கு தெரியாது. நீ ஏன் இப்படி நினைக்கிற? இது ஒரு ஹாப்பினஸான ஒரு விஷயம் தெரியுமா?
இதுக்கு ஏன் நீ இவ்வளோ எம்பாரசிங் ஆகுற? பாட்டி ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன் இரு. ஏய், நான் போனதுக்கப்புறமா சொல்கிறேன், அவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. என்ன நினச்சிக்க போகிறேன்? ஆ, 2 பேரும் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுறீங்களா என்ன? இந்தாங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி, இவ தான் என்னமோ பேசிகிட்டு இருக்கா. பாட்டி, அது உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் ஜிம்மன் சொல்ல வேணான்னு சொல்கிறான். ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறான். ஏய், என்ன எதுக்குடி மாட்டி விட்ற? அப்படி என்ன எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுற அளவுக்கு என்ன இருக்கு? அது பாட்டி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் பாட்டி. என்னது? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மனை தான் பார்க்குறாங்க. ஐயோ, என்னதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவமாக பார்க்குறீங்க? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளார ஜிம்மனை நல்லா அவங்க போட்டு அடிக்கிறாங்க. இப்போ எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? ஆ, ஐயோ பாட்டி, என்னை விடுங்க. பாட்டி, என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு ஜிம்மனை அடிக்கிறீங்க? பாவி பாவி, என் புருஷன் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி தான் குழந்தை கொடுத்தான். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே குழந்தை கொடுத்துட்டியா நீ அவளுக்கு? ஆ, ஐயோ பாட்டிங்க இருங்க, எங்கள் சுச்சுவேஷனே வார. எப்படி கல்யாணம் பண்ணி? ஆ, அதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம். குழந்தை வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்? ஆ, உனக்கு தெனாவட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே என் புருஷன் மாதிரி. பாட்டி, இது தப்பான விஷயமா? ஐயோ ஜிதா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க. நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்க ஜிமன். எப்படியோ என் பேத்தியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிற மாதிரியான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கியே. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என் புள்ள அவளோட பிள்ளையை பெத்தெடுக்கிற வரைக்கும் இங்கேருந்து வெளியே போகக்கூடாது, புரியுதா? அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை கொஞ்ச நாள் இங்கே இருக்க விடுங்க. அதுக்கப்புறமா நான் எப்படியாச்சும் என் வீடை வாங்கிடுவேன். அப்புறம் நாங்கள் இங்கே போயிடுவோம். தேங்க்ஸ் பாட்டி. எதுக்கு எனக்கு தேங்க்ஸு? நாம எல்லாம் ஒரே குடும்பம் தானே. என்ன இந்த பையன் இப்படி இருக்கான் ஜிதா? அது பாட்டி, ஜிமன் உன்னோட வீடு மாதிரி நினச்சிக்கோ, புரியுதா? அப்படியா? சரி, சாரி பாட்டி. எங்கே பாருப்பா ஜிமனு. சாரி, தேங்க்ஸு இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, புரியுதா? பாட்டிக்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்தா இன்னும் 2 டம்ப்ளிங் சாப்பிடு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்களே நீங்கள் 2 பேரும் தனியாக. உங்கள் அப்பா உனக்காக சப்போர்ட்டிவாக இல்லையா ஜிமினு? அது பாட்டி, ஜிமினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் செட் ஆகாது. அப்படியா? என்ன, உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன? அதையும் விட மேலே. ஐயோ, என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா தான் பூஷனோட பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் மாஃபியாவாச்சே. நாங்களாம் நியூஸில் பார்த்துருக்கோம் தெரியுமா? எத்தனை டைம் வந்துட்டு போவார் செலிப்ரிட்டி மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா ஜிமினு? அப்போவே அந்த காலத்திலே உங்கள் அப்பாவை எதிர்த்து நின்னது என்னோட புருஷன்தான். அப்படியா பாட்டி? ஆமாம், ஒரு டைம் இல்லை, உங்கள் அப்பா எங்களோட வீடு வழியாக வந்தார். வரும்போது சரியான காரு. ஆனால் நாங்கள் போகணும்ல, காராக நின்றுட்டுருக்கிறனால எங்களால் வெளியே வர முடியல. உங்கள் தாத்தா இருக்கார்ல ஜிதா, அவர் தான் வெளியே போய், என்ன நீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளா, இது எங்கள் ஊர், எங்களோட இடம், நாங்கள் போய் தான் ஆவோம், நீங்கள் நின்று போங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக வெளியே போனார். அந்த மனுஷனுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்துக்கோ. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா பாட்டி? காதல்லையே விழுந்து திரும்ப அவர் மேலே ஃபால் ஆகிட்டு இருக்க. என்னடி பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வந்தால் அப்படி தான் இருக்கும். ஜிமன், எதுவும் தப்பாக நினச்சிக்காத. என் பாட்டி கொஞ்சம் இப்படி தான், எல்லா விஷயத்துலையும் எங்கள் தாத்தாவை இழுத்துடுவாங்க. என் தாத்தாவை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகேடி, எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஜிதா, நீ அதிகமாக சாப்பிடணும், புரியுதா? புரியுது பாட்டி. வந்த உடனே ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? வாய் கொஞ்சம் அமைதியாக தான் வையேன். இங்கே பாரு, நான் தான் உன்னை விட பெரியவ, என்னை எப்படி நீ அப்படி சொல்லலாம்? கண்ணு 2த்தையும் குத்தி சிக்கன் ரோல் ஆக்கிடுவான் பார்த்துக்கோ. பாட்டி, உன்னை மாற்றவே முடியாது பாட்டி, அப்போ இருந்த மாதிரியே இப்பயும் இருக்கு. அப்புறம் சில பல கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து சும்மாலாம் இருக்க முடியாது. எனக்கு டம்ப்ளிங் ஸ்டோர் இருக்குது, அங்கே நீங்கள் டம்ப்ளிங்ஸ்லாம் பண்ணி விற்கணும். ஜிமின், நீ போய் உன்னோட மற்ற வேலையெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கோ. ஆனால் அது கூட என்னோட டம்ப்ளிங் கடையும் நீ பார்த்துக்கணும், புரியுதா? ஐயோ,
எனக்கு ஒர்க்கே இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் டம்ப்ளிங் கடையை கூட நான் பார்த்துக்குவேன். என்னது ஒர்க்கே இல்லையா? அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க உங்களுக்கு ஒர்க் இல்லையா? பாட்டி, ஜிம்மன் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். எனக்காக, என் குழந்தைக்காக பாட்டி. என்னடி சொல்கிற? ஆமாம் பாட்டி, அதில் நாங்கள் 2 பேரும் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கே போக வேணான்னு இருக்கோம். இதுக்கப்புறம் ஜிம்மன் மாஃபியா அந்த மாதிரி எந்த வேலைக்கும் போக மாட்டான். அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான், நார்மலான ஒரு ஒர்க்குக்கு போய் நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன்னு. ஆமாம், இதுக்கப்புறமா நான் அந்த இடத்துக்குலாம் போக மாட்டேன். அதனால் நீங்கள் ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா செய்கிறேன். ஐயோ ஜிம்மன், நீ பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு இப்போ தான் உன்னை என் பேரண்ட் கூப்பிட்றதுக்கே வருது. சரி, அப்படின்னா நீ என் டம்ப்ளிங் ஸ்டோரியே எடுத்து நடத்து. நான் இப்போது இல்லைனா நாளைக்கே செத்து போயிடுவேன். அதுக்கப்புறமா யார் இது எல்லாத்தையும் எடுத்து ரன் பண்ணுவா? அதனால நீயே இருந்துக்கோ. ஐயோ கவலைப்படாதீங்க, இந்த டம்ப்ளிங் ஸ்டோரே என்னோடய பர்மனெண்ட்டான வேலையாக நான் மாற்றிக்க மாட்டேன். எனக்கு இன்னும் நல்லா ஸ்டேபிளான ஒரு ஒர்க் வேணும். சிதாவை நல்லா பார்த்துக்கணும்ல, அதுக்காக. ஆமாம் பாட்டி, உங்களோட கடையில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது? என்ன ப்ராஃபிட்டு? நான் இருக்கிற வயசுக்கு எத்தனை ப்ராஃபிட் பார்க்க முடியும் நீ சொல்லு? அதெல்லாம் விட்டு பல வருஷமாச்சுப்பா. என்ன, டம்ப்ளிங் மீதி போச்சுன்னா இந்த தெருவில் இருக்கிற குழந்தைங்களுக்கெலாம் கொடுப்பேன். அப்புறம் யாராவது வந்து டம்ப்ளிங் காசு கொடுத்து கேட்டாங்கன்னா மட்டும் தருவேன். மற்றபடி எதுவும் இல்லை. ஐயோ, இவ்வளோ டவுனாக போகுதா அண்ணா? ஜிம்மன், அப்போவே அது டவுனாக தான் போயிட்டு இருந்தது. சரி ஓகே, நானும் செஞ்சு ஏதாவது பண்ணுறோம் பார்க்குறோம். சரி ஓகே, அதான் நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா, அப்புறம் என்ன எனக்கு? அப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு ஏதோ அடிபட்டிருக்கிறனால நான் கொஞ்சம் விடுறேன். நாளையிலேருந்து நிறையா வேலை பார்க்கணும், புரியுதா? சிதா மாசமாக இருக்கால, நீ தானே எல்லாமே பண்ண அவளுக்கு. இதுக்கப்புறமும் நீ தான் எல்லாம் பண்ணணும், புரியுதா? ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு விட்டுறக்கூடாது. உங்கள் தாத்தா இருக்கார்ல, அவர் அப்படி நீ விட்டதே இல்லை தெரியுமா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, சிதா உன்னோட அம்மா என்னோடய வயிற்றில் இருக்கும்போது இல்லை, அப்போல்லாம் உங்கள் தாத்தா தான் எல்லா வேலையும் பார்ப்பார். ஐயோ, உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி என்னால் இருக்க முடியாது, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிதாவை பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜிம்மன் கிட்டே இருக்கிற அந்த சேஞ்ச், அது உங்களுக்கு நிறையவே பிடிச்சிருக்கு. உங்களால் சொல்ல முடியல. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அதை கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் பாட்டிக்கும் அவ்வளோ சந்தோஷம் உங்களை பார்த்ததும், ஜிம்மனை பார்த்தது, இது எல்லாமே. பரவாயில்லையே சிதா, பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கு போலியே. அப்படியே நீ என்ன மாதிரி, ஜிம்மனு அப்படியே உன் தாத்தா மாதிரி. ஆமாம் பாட்டி, ஒரு வகையில் அது உண்மைதான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடுது. நைட் டைமில் செத்து போயிட்டானா? என்ன சொல்கிற? உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ பண்ணியிருப்போம். எங்கள் போலீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே இப்படி கேவலமாக கொன்று போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க? இது எல்லாமே உங்களோட ரிவெஞ்சுக்காக தானே? நாங்களும் ரொம்ப பெருசாக தான் ஆசை வச்சுக்கிட்டோம். ஜிம்மன் எவ்வளோ பெரிய மாஃபியா, அந்த டேஞ்சரஸான மாஃபியாவை பிடிச்சி எங்கள் கையில் கொடுப்பீங்கன்னு. ஆனால் கடைசியில் இது எல்லாமே உங்கள் ரிவெஞ்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாருங்க, இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுனீங்கன்னா என் கண்ணுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு போலீஸ் சீஃப் கிட்டங்கிறது மறந்துடாதீங்க. இவன் என் காதுகுள்ளார கத்திக்கிட்டே இருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏய், அடங்கிட்டு இறி, இல்லைன்னு வச்சுக்கோ, நான் திரும்ப சொல்ல மாட்டேன். என் கண்ணு உனக்கு பதில் சொல்லும், அவ்வளோதான். ஜாக்சன், நீங்கள் வாயா, எனக்கு அப்டேட்ஸ்லாம் சொல்லு. சார், அது ஜிம்மன் அவரோட குடோன் வேர்ஹவுஸ் எல்லாமே பாம்பு வச்சு நம்ம பிளாஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மைக் அவங்களோட டீம் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஜிம்மன் இங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜிம்மன் மேலேயும் மைக் புல்லட்டை பாஸ் பண்ணியிருக்காங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ அவன் செத்துருப்பான்ல? இல்லை சார், அது டவுட்டு தான். அவன் எங்கே போயிருக்கான்னு தெரில, அவன் பாடியும் கிடைக்கல, அதனால அவன் செத்துட்டான்னு எங்களால் சொல்ல முடில. அப்போது என்ன மைத்துக்காக எங்கள் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றியா? போய் தேட வேண்டியதானே அவன் பாடியை. எவ்வளோ தூரம் ஓடி போயிருப்பான், எப்போ பார்த்தாலும்.
எப்போ பார்த்தாலும் அவன் மிஸ் ஆகிட்டே இருக்கான். இதுக்கு மேலே அவன் மிஸ் ஆகவே கூடாது, புரிதா? சார் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஜிமன் அவர் செத்துட்டாருன்னு எங்களால் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு 20 மீட்டர்ஸ்க்கு அவரோட பாடியே கிடைக்கல. அப்போ அவன் இங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பான்னு சொல்ல வரியா? உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல வரியா? எனக்கு அவனோட பாஸ்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கூடையும் ஏதாவது ஒரு அட்ரஸோ இல்லை ஏதாவது ஒன்று வேணும். அப்போ தான் அவன் யார்கிட்டயாச்சும் போய் பிச்சை எடுக்கிறானா, என் உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறானான்னு எனக்கு தெரியும். எனக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இரு. என்ன நீங்கள் பாட்டுக்கு வந்து ஜிம்மனை பற்றி மட்டும் பேசிட்டு போகிறீங்க. இப்போ நான் எப்படி கணக்கு காட்டுறது? என்னோடய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க, எதுக்காகன்னு நான் எப்படி கணக்கு காட்டுறது? சொல்லுங்கள் சார். ஏங்க பாரி, நீ கணக்கெல்லாம் காட்ட வேணாம், நீ அவங்க கூட போய் சேர்ந்துரு. சார் இப்போ எதுக்கு அவங்கள சுட்டிங்க? ஐயோ சார், இப்போ போலீஸ் வந்தாங்கன்னா உங்கள் புல்லட் ரேஞ்ச் எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நினச்சிருவாங்க சார். அப்படியா? அப்போ இந்த மூளை இருக்குல்ல, அந்த புல்லட்டை மட்டும் நைஸாக வெளியே எடுத்துகிட்டு ஜிம்னோட புல்லட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். அவரோட கன் எதுவுமே கிடைக்கல சார், அவர் எந்த புல்லட் யூஸ் பண்ணுறான்னு கூட தெரியாது. ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்கடா, இல்லை அவனையாச்சும் சாட்சிக்கு வர சொல்லுங்க. ஐ டோன்ட் கேர். ஜிமன், நீ எங்கே இருக்க? இந்த டைம் நானே கரெக்டாக இறங்குறேன். இவனுங்கெல்லாம் சப்பைங்க, இவனுங்களாம் செட் ஆக மாட்டானுங்க. நீ சாகணுன்னா நான் இருக்கணுங்க. அதே நைட் டைமில் நம்ம சென்ஸு அவன் அப்படியே ஒரு பப்புக்கு தான் போகிறான். நான் இந்த மாதிரி பப்புக்கெலாம் வந்து எவ்வளோ வருஷமாச்சு. என் மச்சான் கூட வருவேன், ஆனால் இப்போ அவன் தான் லவர் பாய் ஆகிட்டானே, ஃபேமிலி மேன் ஆகிட்டான். அவன்லாம் கூப்பிட்டா வரமாட்டான். டிஸ்டர்பும் பண்ணுறதுக்கு மனசு வரல. சென்ஸா, தனியாக போனாலும் அப்படியே தரமாக போவியடா, அப்படி போன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு சிகரெட்டை கையில் வச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறான். சார், நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, ஜிமன் சார் வரலையா? ஏன் அவன் வரலன்னா இந்த பப்பை நடத்த மாட்டிங்களா? அவனுக்கு வேலை இருக்கு, அதனால் அவன் வரல. எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது, அதனால் குடிக்கிறதுக்கு வந்துருக்கேன். சார் புரியுது சார். சரி, நீங்கள் இந்த சைடு வாங்க. பாருங்கள், எனக்கு விஐபிலாம் வேணாம். ஆல்ரெடி நிறைய பேர் எங்களை தேடிட்டு இருக்காங்க, அதனால எங்களுக்கு அந்த சீட்லாம் வேணான்னா நார்மலாக நான் பாட்டுக்கு குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறேன். எந்த ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனும் கொடுக்குறாங்கிற பேரில் நான் சாவடிச்சிடாதீங்க. ஐயோ சார், ஓகே சார், ஆனால் எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? டேய், அதெல்லாம் வராதுடா. என் மச்சான் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? நீ கிளம்பே, இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேச முடியாது, கிளம்பே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்போட மேனேஜர் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம சென்ஸ் அப்படியே வந்து எனக்கு ஒரு சரகு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக அங்கே இருக்கிற சேரில் தான் அப்படியே உட்காடுறான். சார், எந்த மாதிரி டைப்பில் கேட்குறீங்க? எந்த மாதிரி டைப்லனா, அடித்த உடனே போதையாகி அப்படியே மட்டையாகணும், அந்த மாதிரி டைப்பில். ஓகே சார், நீங்கள் கேட்ட மாதிரியே நாங்கள் பண்ணித்தரோம். என்னது இது, ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. சுமன் கூட வந்ததுனால அது இதையும் பேசிட்டு சிரிச்சிட்டு பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிச்சுட்டு அப்படியே ஒரு ரூமில் போய் முடிச்சுட்டு கிளம்புவோமே, அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சுற்றி தான் பார்க்குறான். டேய், என்னை விடுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னா அந்த பொண்ணு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வந்து நிற்கிறா. பப்லெல்லாம் இப்படி தான் வந்து நிற்பாங்களா என்ன? ஏய் இர்ரி, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா உன்னை பிடிச்சிட்டு வர்றதுக்கு? ஒரே ஒரு டைம் ஆட்டம் காட்டிட்டு அதுக்கப்புறமா அனுப்பிடுவோன்னா. ஏய் முத்தம் குர்ரி. இல்லை, என்னை விடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் என்னை விடுங்க, யாராச்சும் காப்பாற்றுங்க. ஏய், யாராச்சும் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறியா? எல்லாரும் இங்கே இருக்கிறவனுங்க எல்லாருமே குடிபோதையில் இருக்கானுங்க. இப்போ நான் அவனை தொட்டால் கூட 2 பேரும் கப்பிள்ஸு, அவளுங்க நினச்ச மாதிரி இருக்கானுங்கன்னு தான் நினைப்பானுங்க. அவர் அப்புறம் எப்படி அவனாச்சும் வந்து உன்னை காப்பாற்றுவானா? அதுவும் இல்லாமல் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எனக்கு இன்னும் ஒரு கேங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவனுக்கு தெரியாதுல்ல? ஆமாம், எங்கள் அண்ணா கை வித்தையெல்லாம் கைக்குள்ளார நல்லா பத்திரமா வச்சுருக்காரு. எல்லாத்துக்கும் ஜட்டிக்குள்ளே மட்டும்தான் சாமான் இருக்கும், ஆனால் எங்கள் அண்ணனுக்கு உடம்பு முழுக்க சாமான். நானா? டேய், இல்லாவ கேட்டாலா? அமைதியாக இருறா. டேய், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க?
பாரா சூப்பர் ஹீரோவா? டேய் யாரா நீ? ஆ ஏய் அவளை விடு. ஐயோ அண்ணே நீங்கள் சொல்லிட்டீங்கள, நான் விட்டாரான். ஏய் பார்த்தோன்னே நான் அவ்வளோ பெரிய ஆளாடா பிடுங்கி. ஆமாண்டா அவ்வளோ பெரிய ஆள் தான். அவளுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறாள், அப்புறம் என்ன மயத்துக்கிட்ட அவளை தொடுற? ஆ நீ விட்டுட்டு கிளம்பு. ஆ நாங்கள் விட்டுட்டு கிளம்புவோம், நீ பிடிச்ச அவளை அமுக்குவ அதானே? தேவையில்லாமல் பேசாத, எனக்கு மட்டும் காண்டாச்சு. எடுத்து சுடக்கூடாத இடத்துல சுட்டுற போகிறேன். ஐயோ பயமாக இருக்குப்பா. டேய் எங்கள் அண்ணா தூங்கும்போது கூட சட்டிக்குள்ளார பாத்திரத்தை வச்சுட்டு தான்டா தூங்குவார். அவர் சாமானை எவனாச்சும் உருவிட்டு போயிட்டானா அதுக்காக அப்படி தான் பண்ணுவார். நீ சுட்டா கூட டிங்குன்னு தான் கேட்கும், அவரோட மணியெல்லாம் போகாது. டேய் நீ ஏன் ஆளா அவன் ஆளாடா? என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க. ஐயோ அண்ணே டைலாக் என்ன? அத்தான் அவனை விட்டுட்டு நான் வரேன்டா இருறா. ஏய் நாடா கிளம்பு கிளம்பு, இவன் எங்களுது இந்த நைட்டுக்கு. பாரு அவளுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறாள், அவளை விட்டுட்டு நைஸாக கிளம்பிட்டேன்னா உனக்கு நல்லது இல்லைன்னு வச்சுக்கோவேன். டேய் ஒத்தா யாரா நீ? நீ சொன்னால் நான் இதுக்கிட்ட விடணுமா? நீனா அவ்வளோ பெரிய ஆளா? இன்னும் மாஃபியாவா கேங்கா நீ? இல்லை வேறு ஏதாவதா? பிரசிடெண்ட்டா? பிரசிடெண்ட் ஆஃப் கொரியா அந்த மாதிரி ஏதாவது? நான் கூட பார்த்தேன்னே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவனை மாதிரிலாம் இருக்க மாட்டான். பிரசிடெண்ட் ஆஃப் கொரியா இருக்கான்ல, இப்போ புதுசாக மாறிட்டான். அவங்க கூட நல்லா சொட்டையாக இருக்கான்னு. இவனுக்கு சொட்டை இருக்கான்னு பாருங்க. ஆமாம்ல. டேய் இங்கே வா தலையை காட்டு. ஒத்தா நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நல்லா பஞ்ச் பண்ணி விட்டாரா அஞ்சுமன். ஐயோ அண்ணன் உங்கள் சாமானே முறுகிட்டானா? டேய் என்னடா பண்ணிருக்கீங்க, அவனை அடிங்கடா. என் மூகையை உடச்சிட்டான், ஒத்த அவனுக்கு இருக்குடா. அந்த பொண்ணு அது எல்லாத்தையுமே அமைதியாக பார்த்துட்ருக்கா. டேய் இருறா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து சென்ஸ் அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இவன் அப்படியே டிஃபெண்ட் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். அத்தா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நடா மயிராட்டம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, விடுங்க நான் விடணும் புரிதா? டேய் நீ எந்த ஆள்னு சொல்கிறா, எந்த கேங் ஆளுன்னு சொல்லு, நான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறேன். தானியனா அவ்வளோ பெரிய ஆளா? இருறா கேங்குள்ளே சண்டை வரும், கண்டிப்பாக வரும் இரு. டேய் கூப்பிட்டு வாங்கடா, அவங்க கேங்கன்னா அவ்வளோ பெரிய பருப்பா என்ன? என் மாஃபியா கேங் பேர் சொன்னேன்னு வச்சுக்கோ, நீலாம் உச்சா போயிடுவடா உச்சா. அண்ணா அவன் எங்களையே பறக விட்டான்னா ஆச்சு, போயிடலான்னு பெரிய ஆளாக இருப்பான் போல. இருறா உனக்கு இருக்கு. டேய் வாங்கடா போகலாம், எல்லாம் இந்த பொண்ணுக்காக தானே பண்ணுற. அனுபவிடா அனுபவி, இன்றைக்கி நீ அனுபவி, நாளைக்கு நான் அவளை அனுபவிப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. சார் உங்கள் ட்ரிங்க் ரெடி. குடிக்கிற மூடே போயிடுச்சு. சா அப்போவே நினச்சேன் எங்கள் அட்மாஸ்பியர் நல்லா இல்லைன்னு. எங்க உங்கள் பேர் என்ன? அது எதுக்கு உனக்கு? இல்லை தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லலாம் தான். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு உனக்கு பேர்லாம் வேணுமா? தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடி போதும். ஓ தேங்க்யூ ஸோ மச்ங்க, நீங்கள் அவங்கள மாதிரி இல்லை. ஏய் நான் அவங்கள விட கேடு கட்ட வண்டி, உனக்கு என்னை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு டைம் நான் உன்னை காப்பாற்றிட்டேன்னு என்னை நல்லவன்லாம் நினைக்காதேன்னா. நான் அவனுங்களை விட பெரிய மாஃபியா கேங்கில் இருக்கேன், அவனுக்கு தெரியுமா? ஐயோ அப்படியா? ஆமாம், நீ எப்படி இந்த முயல்லாம் சிங்கம் குகைக்குள்ளார் மாட்டின மாதிரி இப்படி மாட்டிருக்க? அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க, உன்னை பார்த்தா ஏதோ கொரியன் மாதிரியே தெரில. ஆமாம் அது எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது, நாங்கள் இங்கே கொரியாவே கிடையாது. என் பேர் நஸ்ரி. நஸ்ரி நல்லா தான் இருக்கு. நான் இங்கே வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு லேட்டாக நடந்து வந்துட்டு இருந்தேன்னா அப்போது கரெக்டாக எல்லோரும் சேர்ந்து என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க இந்த பப்புக்குள்ளே. இந்த மாதிரி டைமில் தான் நீ இப்படி நடந்து போவியா? பார்த்துக்கோடி, புது பொண்ணுங்கிறனால சொல்கிறேன், நான் யாருக்கும் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன் என் மச்சானை தவிர. ஆனால் புரிஞ்சுக்கோ, இங்கே வெளி உலகம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். நீ சர்வைவ் பண்ணணும்னா இப்படி என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு அழுதாலாம் விட மாட்டானுங்க, ஏதாவது ஒன்று பண்ணாதான் விடுவானுங்க. அப்படி என்ன பண்ணணும்?
அதுவா? பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் எடுத்த ஒரே அடி அவன் ஜாமான்ல. ஆ ஐயோ, அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது. அப்படி என்னால் பண்ண முடியலனா நீ இப்படி தான் இருப்ப. காலம் முழுக நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். சரியா? சரகைங்க சார், இந்தாங்க சார், குடிச்சிட்டு கிளம்புறேன். உங்ககிட்ட எனக்கு பேசினா கம்ஃபர்டிங்காக இருக்குது. நீங்கள் குடிச்சு முடிச்சுட்டு என்னைய வெளியே மட்டும் கூப்பிட்டுட்டு போய் விட்டுறீங்களா? எனக்கு இங்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஏய், ஒரு டைம் உன்னை காப்பாற்றிட்டேன்ல, என்ன 1000 தடவை வந்து காப்பாற்றுவாங்களா? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நான் உன் ஹீரோலாம் கிடையாதுன்னு. நான் தான் இருக்கிறதுலே வில்லனும் சொல்லிட்டேன். அப்புறம் என்னடி என் கூடயே ஒட்டிகிட்ருக்கியா? ஐயோ, சரகு வேற போதியே ஆக மாட்டேங்குதே. எல்லாம் இந்த ஃபிகர்னால தான் நினைக்கிறேன். நல்லா நசன்னு பேசிகிட்டு இருக்குது. இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை காப்பாற்றுவீங்கள்ல? காப்பாற்றுவேனா? நான் உன்னை காப்பாற்றுவேனா? ஏய், நல்லா அது முடியாதுடி. இல்லை, நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும். பக்கபலமா? வந்து சிங்கங்கிட்டே சிங்க குகையிலேருந்து வெளியே போகிறதுக்கு வழி கேட்குற மாதிரி இருக்கு. என்னதான் உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அப்படியா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ட்ரிங்கை ஃபுல்லாக கல்ப் அடிச்சுட்டு, எனக்கு போர் அடிக்குது, நீ ஏதாவது டான்ஸ் ஆட. எனக்கு அதெல்லாம் ஆட வராதுங்க. ஏய், எனக்காக ஆடுறி, உன்னை காப்பாற்றி கொடுத்தேன்ல, அதனால ஆடு. இல்லைங்க, உனக்கு ஆட வராது, ஆட மாட்டேன். எனக்காக ஆட மாட்டேன். காப்பாற்றினவனுக்கு ஒரு விஷயம் பண்ண மாட்டேன்ல. ஐயோ இல்லை, நிஜமாலுமே எனக்கு ஆட தெரியாது, அதனால தான். வேறு ஏதாவது சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அப்போ பாடு. பாடுறதா? ஆமாம், பாடு. எனக்காக ஒரு 2 லைன் பாடு. சரி, நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்கல்ல, அதுக்காக வச்சு நான் பாடுறேன். பாடுறி. அப்போ வச்ச போதே ஏறுதான் பாகலாம். மேகத்தின் மேலே உன்னோடு மிதந்து வந்தேன் தோலா, என் பூமி எங்கும் பூக்காடு உன்னாலே கண்ணாலா. மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா, அல்ல அல்ல எல்லை இல்லா, இன்பம் நீதான் காதலா. ஏய், மாஷா அல்லாவா? அப்போ நீ முஸ்லிம் ஆடி? ஆமாம். என் பேர் கேட்டால் தெரியலையா? ஓ, அப்படியா? சரி, எனக்கு முடியல, நான் கிளம்புறேன். ஏங்க? ஏய், நாடி கையெல்லாம் பிடிக்கிற? சொன்னேன்ல, நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த பப்புக்குள்ளாரையே இருக்க முடியல. நீங்கள் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க. எங்க? என் வீட்டுக்கா? ஐயோ, இல்லை, என்னை நீங்கள் இந்த பப்பை விட்டு மட்டும் வெளியே கூட்டிகிட்டு போங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? சரி, ஓகேவா? ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். சரிங்க, ஓகே. நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். ஏய், நான் முன்னாடி போயிட்டு நீ பின்னாடி வந்தா உன்னை அவனாவது பின்னாடி சைட்லேருந்து தூக்கிட்டு போயிட்டானா எனக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ல, அப்போ நான் முன்னாடி போகுவா? ஓடி ஓ. சரி, நீங்கள் பின்னாடியே வருவீங்கள்ல? அதான் நான் வருவேன்டி. ஐயோ, அஸ்தஃபிருல்லா. என்ன இவ கிழகு மாதிரி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா? எப்படியோ இவளை சீக்கிரமாக கழுவி விட்டு அப்படியே நம்ம கிளம்பணும். எங்க? ஏய், பேசாமல் நடடி. என்ன இந்தியா பாகிஸ்தான் பார்டரா இது? கிளம்பு, சீக்கிரமாக நீ வெளியே போனேன்னா வெளியே சீக்கிரமாக கிளம்பிடலாம். சரி, ஓகேங்க. சரிடி, ஓகே. இதுக்கப்புறம் நீ பார்த்துக்குவேல, நான் கிளம்புறேன். சரி, உங்கள் பேரை சொல்லலையே நீங்கள்? என் பேர் சொன்னால் உனக்கு என்ன கிடைக்க போகுதியா? இல்லைங்க, எனக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களை தெரிஞ்சுக்க வேண்டாம், ஆனால் உங்கள் பேராச்சும் தெரிஞ்சுக்கணும். சின்ஸ், அதான் என் பேர். சரி, நான் கிளம்புறேன். பாய்டி டேகர். நான் இந்த சைடு போனதுக்கப்புறம் வேறு எவனாவது வந்து உன்னை தூக்கிட்டு போயிட போகிறான் வேறு பப்புக்கு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போனா. சரிங்க, ஓகே. ஐயோ, என்ன இவர் இப்படி பயன்படுத்துகிறாரு? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது நஸ்ரியா.
இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நஸ்ரி அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறா. ஓகேடா, நான் இப்படியே இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. சீக்கிரமாக நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஷியோர். டேக் கேர் பர்ஸ். லவ் யூ ஆல். பை. மியூ மியூ. காதல் யூ பர்ஸ். பாய்.